மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் Premiere Proல இருக்கா அப்படின்னு கேட்க வைக்கிற இந்த 8 சூப்பரான எஃபெக்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் பார்க்காம இந்த எஃபெக்ட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்றது அதையும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எஃபெக்ட்டுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி Premiere Proல எஃபெக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கஸ்டமைஸ் பண்ண, ஹைட் பண்ணி பார்க்க, ஸோ இந்த மாதிரி பட்ட நிறைய ஏரியாஸில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மறந்துடாதீங்க. ஸோ சாம்ஸ் முதல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட் தான். ஸோ முதல்ல லைட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எஃபெக்ட்டில் அட்ஜஸ்டர் ஃபோல்டருக்குள்ளே அந்த எஃபெக்ட் இருக்கும். அதை அப்படியே நான் ட்ராக் பண்ணி இங்கே அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட் அடித்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம ஒரு லைட்டிங் எஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட நீங்கள் 5 லைட் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே லைட்டிங் எஃபெக்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பட்ட விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், லைட்டுன்னு இருக்கிற இந்த இடத்துல உங்களுக்கு அதாவது லைட் 1ல இங்கே லைட் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு டைரக்ஷனல், ஆம்னி அண்ட் ஸ்பாட்லைட்னு சொல்லி விதவிதமான லைட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்க முடியுங்க. அண்ட் கலர் நீங்கள் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி லைட்டோட கலருமே சேஞ்ச் ஆகும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மானிட்டர்லேயே நீங்கள் இது தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா லைட்டை நீங்கள் மூவ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். அடுத்ததாக இந்த லைட்டோட நீங்கள் அந்த டைமென்ஷனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், லைக் எந்த பக்கம் சென்டர் வைக்கணும் அப்படின்றது. அண்ட் இது எல்லாத்தையுமே, அதாவது இந்த ஸ்டாப் வாட்ச் ஐகான்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி அனிமேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும், ஸோ அதையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டைட்டில் கார்ட்லையோ இல்லைனா இந்த மாதிரி பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் எஃபெக்ட்டில் உங்களுக்கு ரொம்பவே சினிமேட்டிக்கான எஃபெக்ட்ஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் மேக்னிஃபை தான். உங்களுக்கு வீடியோ எஃபெக்ட் டிஸ்டார்ட்குள்ள உங்களுக்கு மேக்னிஃபைன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ட்ராப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைக் சர்க்கிளான ஒரு மேக்னிஃபை கிளாஸ் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்த தான் சொல்கிறேன். ஸோ இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த மாதிரி லைக் ஒரு இமேஜ்லையோ இல்லைனா ஒரு டாக்குமெண்ட்லையோ ஏதாவது நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காமிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் திங்ஸில் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஒரு டியூட்டோரியல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த எஃபெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெதர் கண்ட்ரோல் பண்ணலாம், சைஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒப்பாசிட்டி, ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டாப் வாட்சஸை யூஸ் பண்ணி உங்களால் அனிமேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் டுட்டோரியல் சேனல் வச்சுருக்கீங்க இல்லைனா டாக்குமெண்ட்ரி லைக் ஸ்டோரி டெல்லிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட நம்ம இப்போ பார்த்த மேக்னிஃபை எஃபெக்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு எஃபெக்ட் தான். பட் இது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஃபிஷ் ஐ லைக் லென்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். நான் வந்து இந்த எஃபெக்ட்ஸில் நான் சர்ச் பண்ணிக்கிறேன், ஸ்பியரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பியரைஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் தெரியாது. இங்கே ஏன்னா ரேடியஸ் வந்து 0வாக இருக்குது. லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுது பார்த்தீங்களா, லைக் ஃபிஷ் லென்ஸ் மாதிரியான உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் தாராளமாக அனிமேட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் அனிமேஷனில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த வேர்டிங்ஸை நீங்கள் காமிக்கணும், லைக் ஜூம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை காமிக்க முடியும். அண்ட் இதை நீங்கள் வந்து தாராளமாக டிரான்சிஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். லைக் நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து டக்குன்னு வந்து உள்ள உட்கார்ற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கூட நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபெக்ட் தான் கார்னர் பின். ஸோ அதையும் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரைட் அந்த இமேஜில் நீங்கள் போடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கார்னர் பின்னை அப்படியே இந்த இமேஜ் மேலே போட்டுருங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த கார்னர் பின்னை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 4 சைட்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அது என்னென்னா பின். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக இந்த மாதிரி லேப்டாப் அது வந்து ஏதாவது ஒரு டிவியில் டிஸ்பிளேஸில் உங்களுக்கு வந்து உங்களுடைய இமேஜ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணணும். இது நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காகவே ட்ராக் ஆகாது, நம்ம தான் மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் பிளேஸ் பண்ணி வச்சு உங்களுடைய வீடியோஸையோ இல்லைனா உங்களுடைய டெமோவையோ நீங்கள் காமிக்கிறதுக்கு ஒரு செம்மையான எஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்ததா லைட்னிங் எஃபெக்ட் தான். லைட் எஃபெக்ட் பார்த்துட்டோம். இப்போ லைட்னிங் எஃபெக்ட்டை பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லையுமே இது உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும். அண்ட் இப்போ நான் சொல்கிற எல்லா எஃபெக்ட்டுமே உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிறது தான். நீங்கள் எதுவுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் இல்லை. இந்த ஜென்ரேட் ஃபோல்டருக்குள்ள லைட்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே தூக்கி இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தண்டர் எஃபெக்ட்டுக்கான ஒரு எலமெண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே அனிமேட்டடாக தான் இருக்கும். இதுலேயுமே நீங்கள் இங்கே இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இனிமேல் ரியலிஸ்டிக்கான தண்டர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து உங்களுடைய லோகோ இன்ட்ரோக்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டிரான்சிஷனுக்காக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸுமே உங்களால் அனிமேட் பண்ண முடியும். அண்ட் இதில் இருக்கிற லைக் செக்மெண்ட்ஸை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்த முடியும். அதிகப்படுத்துறது மூலமாக இன்னும் ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டீடைலிங்கை நீங்கள் அதிகப்படுத்தலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விட்த்தெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட்டுமே இன்னும் அதிகமாகும். அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக க்ளோவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கிரியேட்டிவான அவுட்புட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு எங்கள் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த எஃபெக்ட் கிரேடியன்ட் பேக்ரவுண்டுக்கு கிரியேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு எஃபெக்ட் தான். ஒன்றும் இல்லைங்க, ரேம்ப் தான். ஸோ இப்போ நான் ரேம்ப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஜென்ரேட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அந்த ரேம்ப் எஃபெக்ட்டை அப்படியே தூக்கி நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு சாலிட் லேயரில் ஏதோ ஒரு இமேஜில் நீங்கள் கூட போட்டால் கூட இந்த மாதிரி உங்களுக்கு கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ரேம்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஸ்டார்ட் ஆஃப் ரேம்ப் அண்ட் எண்ட் ஆஃப் ரேம்ப் இதை ரெண்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி டேரக்ஷனில் நீங்கள் மாற்றிக்க முடியும். அண்ட் இது வந்து லீனியராக மட்டும் இல்லாமல் ரேடியல் ரேம்பாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லீனியர்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், ரேடியல்னா உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம கலர்ஸையும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரு டார்க் வெர்ஷனை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்ட். இந்த மாதிரியான ஒரு கிரேடியண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் ஒரு லைக் டைட்டில் அனிமேஷனுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறீங்க, ஆர் வந்து உங்களுடைய இமேஜஸை நீங்கள் கொலாஜ் பண்ணும்போது ஒரு கிரேடியன்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேயும் போகாமல் அண்ட் நிறைய லேயர்ஸை கிரியேட் பண்ணாமல் சின்ன இந்த ஒரு எஃபெக்ட்டை வச்சு உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களுடைய டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ இது எல்லாத்தையுமே 3Dயாக மாற்ற முடியும். கம்ப்ளீட் 3D கிடையாது, பட் ஒரு 3D பெர்ஸ்பெக்டிவை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு எஃபெக்ட் தான் 3D பேசிக் 3D. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் 3D அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த ஏதோ ஒரு லேயரில் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பேசிக் 3Dன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற இந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் அனிமேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃப்ளாட்டாக இருக்கிற இமேஜுக்கு ஒரு சின்ன 3D பெர்ஸ்பெக்டிவை எடுத்துகிட்டு வர முடியும். இது மேபி உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், பட் நீங்கள் அதே இது ஒரு இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ வாங்க அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜுக்குமே நான் இதே மாதிரி ஒரு 3D பேசிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். என்னால் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதோட பவர் என்ன அப்படின்ட்டு. அண்ட் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் ஸ்பெக்குலர் மேப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3D மேபி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லைட் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? இதனால் என்ன நமக்கு ஹெல்ப்னா, நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஒரு கிளாஸியான ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னுமே கொஞ்சம் ரியலான ஒரு 3D ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன லைட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய லைக் யூடியூப் சேனல் டியூட்டோரியல்ஸாக இருக்கலாம், இல்லைனா நிறைய லைக் ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணுறதுல இருக்கலாம். ஒரு மாதிரி 3Dயான ஸ்க்ரீன் வந்து 3D ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி எஃபெக்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபெக்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். போஸ்டரைஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, போஸ்டரைஸ் டைம், அதை நீங்கள் அப்படியே தூக்கி இங்கே ட்ராப் பண்ணிடுங்க. இங்கே உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, நார்மலாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் ஃப்ரேம் ரேட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ 24 FPS இருக்கிற ஒரு வீடியோவை எஃப்பிஎஸ்ஸா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஃப்பிஎஸ் என்ன, அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதுக்கான ஸ்பெஷலைஸ்டான வீடியோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஐகார்ட் ஆர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை பற்றி என்ன ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ பேக் டு திஸ் டாபிக். இப்போ ஃப்ரேம் ரேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம் ரேட் ஒரு வீடியோக்கும் இருக்கும். அந்த ஃப்ரேம் ரேட்டை நம்ம கம்மி பண்ணும்போது ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து நமக்கு அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அதை தான் இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இப்போ 24 இருக்கிற இந்த எஃப்பிஎஸ்ஸை, அதாவது இந்த ஃப்ரேம் ரேட்டை நான் 10ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா ஒரு மாதிரி லைக் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போது, பாதியில் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ரேம்ப் ரிவ்யூ பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு பதட்டமான அந்த சீன் வந்து லைட்டாக ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஓகேங்களா? அண்ட் இதை நம்ம இன்னுமே கம்மி பண்ணலாம். மேபி நம்ம இந்த இடத்துல ஒரு 2 கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏதோ ஒழுங்காக ரெண்டர் ஆகாத மாதிரி ஒரு ஸ்டாப் மோஷன் அனிமேஷனுக்கான லைக் ஒரு ஹைப்பர் லேப்ஸ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு இது மூலமாக கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சீனில் வந்து ஒரு சின்ன ஒரு பதட்டமான சீக்வன்ஸை காட்டுறதுக்கோ இல்லைனா ஒரு அவங்க கொஞ்சம் லைக் தேடுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக லைக் அவங்க பதட்டமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் தாராளமாக அந்த எமோஷன்ஸை இன்னும் எலாபரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸை நீங்களும் ஆட் பண்ணலாம். என்னோட எடிட்டிங் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நார்மல் எடிட்டை கூட 4-5 மணி நேரம் டைம் எடுத்து தான் பண்ணுவேன். இந்த 9 விதமான டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20-30 நிமிஷமா என்னோட எடிட்டிங் டைம் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அது என்ன எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் எப்படி உங்களுடைய எடிட்டிங் டைமையும் சேவ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.